ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வச்சு ஒரு வித்தியாசமான கூட்டு செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம இந்த வாழைப்பூ கூட முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு அரை டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்குவோம். அது கூட ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம இந்த வாழைப்பூவை நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக அது கூட சேர்த்துக்குவோம். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை சேர்த்து இதை ஒரு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்குவோம். அது ப்ரெஷர் குக் பண்ணி ரெடியான உடனே ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு, அது கூட வரமிளகாவும் தாளிச்சிட்டு, ஒரு 4 பல்லு பூண்டை தட்டி போட்டுட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காயும் பெருஞ்சீரகமும் அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்குவோம். அது இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ண வாழைப்பூ ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை இது கூட ஆட் பண்ணணும்னு வைங்களேன், அருமையான கூட்டு தயார். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் பருப்பும் சேர்த்துருக்குறோம். அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூவில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. வயிற்று புண்ணு எல்லாமே இது சரி பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.